அகமதாபாத்தில் நடந்தது விமான விபத்து என்பதை உறுதி செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் ஏர் இந்தியா நிறுவனத்தினர். அதில் சில தகவல்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 242 பயணிகள் உள்ளே இருந்ததாக அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ்காரர்கள், அதேபோல ஒரு கனடாக்காரர், 7 போர்ச்சுகீசியக்காரர் என்று இத்தனை பேர் இருந்ததாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. மற்றும் ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம். குறைந்தது 50 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 242 பேரோடு சென்ற போயிங் 787-8 ரக விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து நடந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 169 இந்தியர்கள் இருந்திருப்பதாகவும் ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. இது விபத்து என்பதை ஏர் இந்தியா ஒருபுறம் உறுதி செய்த நிலையில், மறுபுறம் அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பல பயணிகளும் மீட்கப்பட்டு தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல்வேறு இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றன. தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இவ்வாறாக மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில், மறுபுறம் நாம் அந்த விபத்து எவ்வாறாக நடந்தது என்பது குறித்தும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து கரும்புகை வெளியேறி தீப்பிடித்திருப்பதையும் நம் காட்சிகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயமடைந்த பலரும் தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியாவும் தகவல் தெரிவித்திருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த 53 பேரும், இந்தியர்கள் 169 பேரும், கனடாவைச் சேர்ந்த ஒருவரும், போர்ச்சுகீஸைச் சேர்ந்த 7 பேரும் விமானத்தில் இருந்ததாக ஏர் இந்தியா உறுதி செய்திருக்கிறது. சற்றே கவலை தரும் செய்தியாக 7 குழந்தைகளும், 2 கைக்குழந்தை உட்பட 7 குழந்தைகளும் விமானத்தில் இருந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கு சென்னையிலிருந்து சென்ற விமானமும் திருப்பி வந்திருக்கிறது. இவ்வாறான சூழலில் மீட்புப் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்திருக்கும் நிலையில் குறைந்தது 50 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. लेंगे। मैं सभी मीडिया के मित्रों से रिक्वेस्ट करता हूं, सभी हमसे सहयोग करें। जितनी पुलिस, उसके अलावा जितनी भी एजेंसी, आर्मी, बीएसएफ, सीआईएसएफ, कॉरपोरेशन, कलेक्टर ऑफिस के सभी स्टाफ, सभी यहाँ काम में लगे हुए हैं। प्लीज़ हमसे सहयोग करिए और थोड़ी सी हमारे लिए जगह बना के रखिए ताकि हम एम्बुलेंस को ग्रीन कॉरिडोर बना के हॉस्पिटल तक पहुँचा सकें। थैंक यू। கூறியிருக்கிறார். காவல்துறை அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படை வீரர்கள் மட்டுமல்ல, பல தரப்பினரும் தற்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியிருக்கிறார்.
மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு எது ஒன்றும் சொல்ல முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம். பிற்பகல் 1:38 மணிக்கு போயிங் 787 ரக விமானம் புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே 1:43 என்ற மணி அளவிலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. முன்னதாக ஏடிசிக்கு, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு, கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு மேடே கால் வந்திருக்கிறது. பொதுவாக விமானிகள் ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது, விமானத்திற்கு ஏதேனும் இக்கட்டான சூழல், ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்படும் போது மேடே கால் கொடுப்பார்கள் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு. அதுபோன்ற ஒரு காலும் வந்திருக்கிறது. ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கரும்புகை வெளியேறியதோடு தீப்பிடித்தும் இருந்திருக்கிறது. அங்கு மீட்பு பணிகளில் பல்வேறு தரப்பினரும், பிஎஸ்எஃப், பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர் என்று பல்வேறு தரப்பினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்த காட்சிகளையும் முன்னதாக பார்த்தோம்.